குருநாதரை வணங்கினாலே அருளும் பொருளும் குன்றாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வ ஜென்ம சாபத்தையும் பாவத்தையும் போக்கி வளமான வாழ்வை தரக்கூடியவர் தான் குருநாத சுவாமி. அவரோட ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே புதுப்பாளையத்தில் அமைஞ்சிருக்கு. சுமார் 700 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் வரலாற்று மிக்க ஒரு சிறப்பு ஆலயமா இருக்கு. இந்த ஆலயத்தோட முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன? கோவில்ல மூலவராக வீற்றிருக்கக்கூடிய குருநாத சுவாமி ஒரு பாதி சிவனின் அம்சமாகவும் மறுபாதி முருகனின் அம்சமாகவும் விளங்கக்கூடிய குருநாதர் முரட்டு மீசை, ஒரு கையில வாள் மற்றொரு கையில வேல் என நின்ற கோலத்துல பக்தர்களுக்கு அழகாக அருள் பாலிக்கக்கூடிய இந்த குருநாதரை பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்குறோம். அவரோட பெருமாளும் காட்சி அம்மனும் தனித்தனி சன்னதியில் அமர்ந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. மேலுமே ஈரோடு மாவட்டம் அந்தியூர் புதுப்பாளையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த குருநாத சுவாமி கோவில் அப்பனும் மகனும், அதாவது சிவனும் முருகனும் ஒன்றாக அருள் பாலிக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒரு ஸ்தலமாக அமைஞ்சிருக்கு. சிவனும் முருகனும் ஒன்று, அதாவது சிவபெருமானுக்கும் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை முருகன் உபசேதித்ததாக ஐதீகம். எனவே இங்கு மூலவர் சிவபெருமானும் முருகனும் ஒன்றிணைந்த வடிவமாக குருநாத சுவாமியாக வழிபடப்படுகிறார். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அதிசயமான வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய முதல் கல்லை காமாட்சி அம்மனாகவும், இரண்டாவது கல்லை பெருமாளாகவும், மூன்றாவது கல்லை குருநாத சுவாமியாகவும் பாவித்து மக்கள் வழிபடுறாங்க. பாறாங்கல்லை சிவனாகவும் உருவகப்படுத்தி வணங்கும் பழக்கமானது இருக்கு. மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இங்கு எந்த மாதிரியான வேண்டுதல்கள் வைப்பாங்க, எப்படி நேர்த்திக்கடன்லாம் செலுத்துவாங்க, மேலுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர இந்த ஆலயம் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருக்குது. இங்கே எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவனும் முருகனும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே இந்த ஆலயத்தில் திருவிழா அப்படின்னு எடுத்தோமா, இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய ரொம்பவும் பிரசித்தி பெற்ற தேர் திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றும் குதிரை வாகன வழிபாடு ரொம்பவும் பிரம்மாண்டமானதாக இந்த ஆலயத்தில் இருக்கும். இங்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தோமா, இந்த குருநாதரை மனமுருகி வழிபட்டோம் அப்படின்னா பூர்வ ஜென்ம பாவங்கள் மற்றும் சாபங்கள் அனைத்துமே நீங்கி வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது. நீங்கள் இந்த ஆலயத்திற்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கோவிலில் மூலவராக வீற்றிருக்கக்கூடிய குருநாத சுவாமி ஒரு பாதி சிவனின் அம்சமாகவும் மறுபாதி முருகனின் அம்சமாக விளங்கக்கூடிய குருநாதர் முரட்டு மீசை, ஒரு கையில் வாள் மற்றொரு கையில் வேல் என்ற நின்ற கோலத்தில் அழகாக பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். மேலுமே வனத்தில் குருநாதர் குன்றாக காட்சி அளிக்கிறார். காமாட்சி அம்மன் தவ நிலையில் இருந்து அருள் பாலிக்கிறார். இவங்களோட சித்தேஸ்வரன், மாதேஸ்வரன் சுவாமிகள், பெருமாள், ராமர், லட்சுமணர், சீதை, ஆஞ்சநேயர், கருடாழ்வார், அகோர வீரபத்ரர், முனியராயன் ஆகியவங்க குடிகொண்டிருக்காங்க. அருகே நாகப்புற்றுமே அமைஞ்சிருக்கிறது இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மேலுமே ஊஞ்சல் போன்ற அமைப்புமே இங்கே இருக்குது. தவத்திற்கு இடம் மறுத்த முனிராயன் முன்னொரு காலத்தில் காமாட்சி அவன் தவன் இருப்பதாக அந்தியூர் வனத்துக்கு சென்றான். அப்போது அந்த பகுதியில் மாய மந்திரத்தில் வல்லவனாக திகழ்ந்த உத்தண்ட முனிராயன் அம்பாளை வழிமறித்து இங்கு தவம் இருக்க இடம் தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கிறாரு. அன்னைக்கு வனத்தை தர மறுத்ததனால அறிந்த குருநாதர் தன்னோட சீடரான அகோர வீரபத்ரரை அனுப்பி முனிராயனை அழிக்க உத்தரவிட்டார். அகோர வீரபத்தரும் வனத்துக்கு சென்று சண்டையிட்டு முனிராயனை அழிச்சாரு. இறப்பதற்கு முன்பும் மனம் திருந்திய முனிராயன், என்னோட அகந்தையை அழித்த குருநாதா, உன்கோட கையால் அழிவதால் என் பூர்வ ஜென்ம சாபம் நீங்கி பெற்றேன். இந்த வனத்தில் அன்னை காமாட்சி தவம் மேற்கொள்ளட்டும். இந்த வனம் இன்றிலிருந்து ஸ்ரீ குருநாதர் வனமாக இருக்கும். என்றென்றும் உங்களுடனே இருக்க ஆசைப்படுகிறேன். அரோகர
வீரபத்ரனோட எதிரில் கைகூப்பி தலை வணங்கி நிற்க அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்டானாம். குருநாத சுவாமியும் வரத்தை கொடுத்து முனிராயனை ஆட்கொண்டாராம். மேலுமே சாபத்தையும் பாவத்தையும் போக்குபவர். இதனால தான் அசுர குணம் கொண்டவங்களாக கூட குருநாத சுவாமி பூர்வ ஜென்ம சாபத்தையும் சரி பாவத்தையும் சரி போக்கும் நல்லருள் புரிவார் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களிடம் நிறையவே இருக்குது. மேலுமே வனக்கோவிலில் சிறிய கல் உருவம் ஒன்றை வீரபத்ரரும் உத்தண்ட முனிராயரும் பிரதிஷ்டை செய்து வணங்கி வந்திருக்காங்க. அந்த கல் குன்றாக வளர்ந்திருப்பது ஆலயத்தோட ஒரு மிகச்சிறந்த சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இங்கு வந்து வணங்கக்கூடிய பக்தர்கள் குருநாதா உன் குன்று வளர்வதைப் போல் என் குளமும் வளர வேணும் என நெஞ்சுருக வேண்டுகிறாங்க. அவங்களோட வேண்டுதல்களையும் குருநாதர் நிறைவேற்றி வைக்கிறார். ஜென்ம பாவம் நீங்குவதற்கு மட்டுமில்லை பாம்பு பூரான் தேல் போன்ற விஷ சந்துக்களால் தங்களுக்கு ஆபத்து நேராமல் இருக்கவும் குருநாதரை மக்கள் வழிபடுறாங்க. மேலுமே இந்த குருநாதருக்கு காமாட்சி அம்மனுக்கும் அபிஷேகம் செஞ்சு வஸ்திரம் சாற்றி நேர்த்தி கடன் செலுத்துகிறாங்க. ஈரோடு கோவை உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களை சேர்ந்த பல பேரோட குலதெய்வமாகவும் இந்த குருநாத சுவாமியானது இருக்கிறாங்க. மேலுமே இது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவங்க வனக்கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் சேலை தலைப்பை கிழித்து தொட்டிலாக்கி அதில் ஒரு கல்லை வைத்து கட்டி விடுவாங்க. இதனால் தங்களுக்கு பிள்ளை பேறு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது. மேலுமே இந்த ஆலயத்தில் பொறுத்த வரைக்குமே ஆடிதோறுமே ரொம்ப சிறப்பான விழாக்கள் நடக்கும். ஆண்டுதோறுமே ஆடி மாதத்தில் குருநாதருக்கு விழா எடுக்கிறாங்க. ஆடி முதல் புதன்கிழமை பூச்சாட்டுதலோட திருவிழாவானது தொடங்கும். 4ஆம் புதன்கிழமை பள்ளக்கில் காமாட்சி அம்மனும் சிறிய மகாமேரு தேரில் பெருமாளும் பெரிய மகாமேரு தேரில் குருநாத சுவாமியும் புதுப்பாளையம் கோவிலில் இருந்து வனத்துக்கு புறப்படுவாங்க. மேலுமே பள்ளக்கையும் தேர்களையும் பக்தர்கள் தோளில் சுமந்தே வனத்துக்கு கொண்டு செல்லப்படுவாங்க. அன்றிரவு வனத்தில் தங்கிவிட்டு மறுநாள் மூவரும் மீண்டும் கோவிலுக்கு திரும்புவாங்க. 4 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு கோவிலாக இந்த கோவிலானது இருக்குது. மேலுமே இந்த ஆலயத்தோட தல வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனதுங்க. அதாவது ஆற்காடு நவாப் காலத்தில் சிதம்பரம் அருகில் இருக்கக்கூடிய பிச்சாபுரத்தில் வன்னிய மக்கள் குட்டியாண்டவர் அப்படிங்கிற பெயரில் கோவிலானது அமைத்து வழிபட்டிருக்காங்க. நவாப் அந்த கோவிலோட பூசாரியோட மகளை பெண் கேட்டு வந்திருக்கிறாரு. பூசாரி தன்னோட உறவினர்களிடம் கேட்டபோது அவங்க அதற்கு மறுத்திருக்காங்க. நவாப் பெண் தர மறுத்ததுனால அந்த குடும்பம் முழுவதையுமே சிரச்சேதம் அதாவது தழைய வெட்டுதல் செய்து விடுவதாக சொல்லி போயிருக்காங்க. அன்றிரவே பூசாரி தன்னோட குடும்பத்தோட தாங்கள் தெய்வமாக வழிபட்ட அந்த 3 கற்களையும் எடுத்துக்கொண்டு பிச்சாபுரத்தை விட்டு புறப்பட்டிருக்காங்க. செல்லும் போது 3 கற்களோட பாரம் தாங்க முடியாம அதை ஆற்றில் விட்டு சென்றிருக்காங்க. மறுநாள் காலையில் அந்த பூசாரிகளில் ஒருவரான சாந்தப்பன் அப்படிங்கிறவரோட கூடையில் அந்த 3 கற்களும் இருந்ததாம். இந்த கற்களை சிலையே தெய்வமாக வழிபட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சு அனைவருமே இந்த சாந்தப்பன் பின்னால் போயிருக்காங்க. அப்போது மைசூர் மன்னரோட ஆட்சியின் கீழ் இருந்த அந்தியூர் புதுப்பாளையம் கிராமம் வந்தபோது மன்னர்கிட்ட தங்களுக்கு அடைக்கலம் தரும்படி வென்றிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய அந்த புதுப்பாளையம் கற்கோட்டை மன்னர் காலத்தில் அமைக்கப்பெற்ற இதற்கு ஆதாரமாக தூண்கள் உத்தரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மன்னர் போரின் போது தன்னோட படையில் பங்கு கொண்டு போர் செய்ய வேணும் அப்படிங்கிற சத்தியத்தை பெற்று கோவில் அமைக்க அனுமதி கொடுத்துருக்காரு. கல் மண்டபத்தின் அருகே 3 கற்களையும் பிரதிஷ்டை செஞ்சு அதனை சுற்றி மக்கள் தங்களோட வாழ்விடங்களை அமைத்து வாழ்ந்து வந்திருக்காங்க. இதற்கு பெயர் காரணம் என்ன அப்படின்னா கோவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த 3 மூல கற்களுக்கும் முறையே காமாட்சி பெருமாள் குருநாத சுவாமி என பெயரிட்டிருக்காங்க. 3ஆவது கல்லிற்கு தந்தையான சிவனுக்கு போதனை செய்த மகன் முருகன் ஒருங்கு அமைந்த கல் அப்படிங்கிற அர்த்தத்தில் குருநாத சுவாமி என பெயரிட்டிருக்காங்க. குரு ஈஸ்வரன், நாதன் முருகன். தெலுங்கு பேசக்கூடிய பக்தர்கள் பாலகுருநாத சுவாமி, உக்கிர குருநாத சுவாமி அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கடவுளுக்கு கூலிக்கார குருநாத சுவாமி அப்படிங்கிற பெயருமே இருக்கான். கோவிலில் வேலை செய்தவங்களோட கூலியை கோவில் மண்ணில் கலந்து கொடுப்பாங்களாம். அதில் அதிகம் வேலை செய்கிறவங்களுக்கு அதிக பணமும் குறைவான வேலை செய்தவங்களுக்கு குறைவான காசும் இருந்ததாக இந்த பெயர் காரணத்திற்கு
தொன்ம கதையை சொல்லப்படுறாங்க. மேலுமே இந்த கோவில் வனத்தில் வளர்ந்து குருநாதரோட உருவத்தையும் சக்தியையும் பெற்றிருக்கிறதுனால குன்றாய் வளர்ந்த குருநாதர், வனத்தில் இருக்கக்கூடிய சுயம்பு குருநாதர் என்ற அடைப்பெயர்களுமே இந்த ஆலயத்திற்கு. மேலுமே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலக்கடவுள் மைய கருவறையில் இருக்கக்கூடிய குருநாத சுவாமியோட உருவம் வேங்கை மரத்தினால செய்யப்பட்டிருக்காங்க. குருநாதரோட இடது கையில் வெள்ளி வேலும் வலது கையில் வெள்ளி வாளும் கொண்டிருப்பாரு. நீண்ட மேசையோட கூடிய கருவறை சிலையின் கீழே சிவலிங்கம் ஒன்று இருக்கான். காவல் தெய்வமாக கோவிலோட இடது பக்கம் பெருமாளும் வலது பக்கம் 3 சுயம்பு உருவங்களும் இருக்கான். கருவறையோட வடக்கு மூலையில் காமாட்சி அம்மன் சிலையானது சிறப்பாக அமைச்சிருக்காங்க. காமாட்சி அம்மன் தவ நிலைக்கு எதிரில் சித்தேஸ்வரனும் மாதேஸ்வரனும் இருக்காங்க. அம்மனுக்கு வலது பக்கம் கீழே நவநாயகிகளும் 7 கன்னிமார்களும் இங்கு அமைக்கிருக்காங்க. மேலுமே மகாவிஷ்ணு சன்னதியில் பெருமாள், ராமர், லட்சுமணர், சீதை ஆகியோரின் சிலையானது சிறப்பாக இருக்கு. இந்த ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா பூர்வ ஜென்ம பாவம், தீராத சாபம் அனைத்துமே தீரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.